every successful founder, there is a story that is unsaid. Hi, hello, vanakkam and welcome. This is Conversations Over Coffee. Today we have with us Saranya Selvapandiyan, founder, part-timer. இன்னைக்கு வந்து அவங்க LinkedIn bio post ஹெட்லைன்ஸ்லாம் தாண்டி who the real person is அப்படின்றத அவங்க கிட்டே பேசி தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சரண்யா, Hi, thank you for having me here. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? All good, all good. So, before we get into the founding part about your career and everything, how were you as a kid? Were you very, turturun இருக்கிற persona இல்ல very silent persona? I think my mom had a very tough time raising me. ஏன்னா ஒரு இடத்துல என்னை பார்க்கவே முடியாது. ஊர்ல இருந்து செவுத்துல ஏறுறது, இந்த கிரிக்கெட் விளையாட போகிறது. I was always curious about things and jumping around, கீழே விழுந்து வர்றது. ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் ஆன் த எக்ஸ்ப்ளோரிங் செட். காணாமலாம் போயிருக்கேன் நான் வீட்டிலேருந்து. காணாம போயிருக்கீங்களா? ஆமாம். ஸோ எங்கன்னா போனால் தொலைஞ்சு போயிடுறது, அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஒரு இங்கிலீஷ் நாவல் கேரக்டர் மாதிரி இருக்குங்க. நைஸ். ஸோ சின்ன வயசுல இருக்கும்போது யூ ஹேட் த 9 to 5 ஜாப் அந்த மாதிரி தோணுச்சா? இல்லை வை யூ ஹேட் திஸ் திங் ஆஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் சம்திங், ஐ வாண்ட் டு பி அ ஃபவுண்டர், ஐ வாண்ட் டு பிரிங் சம்திங் டு த சொசைட்டின்ற அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருந்ததா? ஸோ க்ரோயிங் அப் ஸ்டேஜில் டியூரிங் மை ஸ்கூல் டைம்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. லைக் எனி நார்மல் கிட் வில் பி ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் டீச்சர் ஆகணும்னு இருந்தது, அப்புறம் கொஞ்ச நாள் பைலட் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு, அப்புறம் கொஞ்ச நாள் ப்ரொஃபஸர் ஆகணும்னு இருந்தது. ஐ நெவர் வாண்டட் டு பிகம் அன் இன்ஜினியர், பட் ஐ பிகேம் அன் இன்ஜினியர். ஸோ ஸ்கூல் படிக்கும்போது வந்து ஐ வாஸ் அ பால் பேட்மிண்டன் பிளேயர், ஸ்டேட் லெவல் விளையாண்டுருக்கேன். அண்ட் ஆல்சோ ஐ வாஸ் பார்ட் ஆஃப் கைட். இப்போ ஸ்கவுட் வந்து ஃபார் மென் அப்படின்னா கைட் இஸ் ஃபார் விமென் இல்லையா? ஸோ ஐ வாஸ் பார்ட் ஆஃப் கைட். அண்ட் ஐ திங்க் சம்வேர் இந்த எல்லா காம்பினேஷனும் தான் இன்னைக்கு நான் நினைக்கிறேன். ஸோ entrepreneurship didn't happen to me until very late. I didn't know what to do with my life. I didn't know என்ன படிக்கணும், என்ன ஜாபுக்கு போகணும், என்ன ஆம்பிஷன், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் ஐ நெவர் செட்டில்ட் ஃபார் திங்ஸ் விச் were போரிங் ஃபார் மீ. எனக்கு போர் அடிச்சிச்சுன்னா நான் அது பண்ண மாட்டேன். ஸோ இட் ஷுட் பி சம்திங் விச் ஐ லைக். ஸோ ஐ ஸ்டிக் டு இட். Very nice. So, before you started, you were a product specialist. Yeah. So, how was those times? So Redington was the company which I got Placed as? placed, yes. ஸோ காலேஜ்லேருந்து அகெயின் எம்பிஏ படித்து முடிக்கும்போது வி ஆல் ஹாவ் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் இல்லைங்களா? ஸோ சேல்ஸ் வாஸ் நெவர் மை திங். ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் வித் மார்க்கெட்டிங் பிகாஸ் மை ப்ரொஃபஸர்ஸ் வேர் ரியலி குட் அண்ட் ஐ வாண்ட் டு டூ சம்திங் வித் ரெஸ்பெக்ட் டு கன்சியூமர் பிஹேவியர். பட் காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணணும். அட்டென்ட் பண்ணலைன்னா யூஆர் நாட் கோயிங் டு கெட் த நெக்ஸ்ட் கம்பெனி நம்ம போக முடியாது. ஸோ there was some restrictions. So அப்படி இருக்கும்போது I attended this interview and I got selected. Out of 100 candidates, we were 7 candidates who got selected. That's so nice. Yeah, it was a huge panel and Redington was a very good company. So finally I thought, okay, fine, this is an opportunity, let's join. என்ன நடக்குது பார்க்கலாம். So that's how I joined Redington as product specialist and that was a very good experience. Almost 2 years plus is the experience as product specialist. So once again அங்கேயும் வந்துட்டு I went and told my manager, எனக்கு ஒர்க் பத்தலை, எனக்கு வந்து 9 to 6 is fine, but then I feel like நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். But then I was just part of a flow or a process over there. நாங்கள் இருந்தாலும் அந்த வேலை நடக்கும், இல்லைனாலும் அந்த வேலை நடக்கும். ஸோ ஆல்ரெடி ரெடிங்டன் வாஸ் அ வெரி எஸ்டாப்ளிஷ் கம்பெனி. ஸோ எனக்கு அங்கே கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்குன்ட்டு அங்கே பெருசாக இல்லாததுனால ஐ கைண்ட் ஆஃப் ஃபெல்ட் லிட்டில் போர்டு ஓவர் தேர். ஐ வெண்ட் அண்ட் டோல் மை மேனேஜர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஸோ இமீடியட்லி அப்போ கம்பெனியோட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் வந்துட்டு they were setting it up across tier 2, இன்ஃபேக்ட் ரூரல் தென்காசிலேருந்து உள்ளே போகணும், அது சிவசேலம் சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ்லாம் இன்ஸ்டலேஷன் போயிட்டு இருந்தது. ஸோ மை மேனேஜர் said, why don't you do this? You're fresh out of college, Lind. I was fresh out of college and something interesting was happening. எனக்கு அப்போது இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்னா என்னன்னே தெரியாது. பட் ஐ நியூ தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு கெட் பெனிஃபிட்டட். அது ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குது, அங்கே ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் செட் பண்ண போகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு கம், தேர் கோயிங் டு ஸ்டடி, இட்ஸ் கோயிங் டு பெனிஃபிட் ஸோ மெனி பீப்புள். அப்படிங்கும்போது ஓகே ஃபைன்,
this is interesting. So weekdays ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணுவேன். வீக்கெண்ட்ஸ் வந்துட்டு I was part of the company's CSR project. I come back on Monday, start my work. So that was nice. Very nice. Yeah. So, if you hadn't taken that leap of becoming a founder, where do you see yourself now? I think I would be happily, I would have become a professor. I love lecturing, teaching. கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். ஏன்னா when I decided not to continue with Redington, that was because my professor got in touch with me and he asked, என்ன பண்ணிருக்கீங்க? It's been 2 years you joined Redington, which is fine, but then you wanted to do consumer behavior. And I said, yes, I should do this consumer behavior. And he was ready to, actually guide me. And நான் வந்து NUSல வந்துட்டு I wanted to apply for my PhD. So that is where everything started. So I quit my job. I was in my notice period. And NUSக்கும் application process ready ஆயிட்டு இருந்துச்சு. And that's when I found my... and that's when I met my business partner, Raj, in a coffee shop. Sure. So, how was the moment and the resignation paper போடுறப்ப எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? I was very happy. I was very happy because அப்போ வந்து ஒரு படிக்கிற ஸ்ப்ரீல இருந்தேன் நான். I wanted to study. So அந்த ஒரு மோட்ல இருந்ததுனால I was very much looking forward for my notice period to be over with the company. ஸோ அந்த நோட்டீஸ் பீரியட் முடிஞ்ச உடனே நான் பேப்பர் போட்டுட்டேன். அண்ட் அந்த ஒரு 3 months I was actually having fun because I was going to Singapore. ஸோ அந்த ஒரு மோடில் இருக்கும்போது தான் I met my business partner in a coffee shop. So tell me that fairy tale. Yeah, I always call it a fairy tale because two strangers meeting at a coffee shop and என்டையராக ஒரு ஸ்பெக்ட்ரம் நம்மளோட லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் அதுவாக தான் இருக்குன்னே நமக்கு தெரியாத ஒரு மொமெண்ட் இல்லைங்களா. ஸோ we were sitting next to each other in this coffee shop. And he is so much into music. நீங்கள் வந்து ராஜ் எங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு மியூசிக் ப்ளே ஆகுதுன்னா அது எங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. he'll start enjoying the music. ஸோ நம்ம ஊரில் யாரா இந்த மாதிரி அப்படி தான் வந்துட்டு the first look was like that. And he is very much into, he can easily இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் யாருன்னே அவருக்கு தெரியாது, பட் ஈஸிலி he can talk to you and உங்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு வேலையை பண்ண வச்சிருவாரு. ஸோ that is Raj. So yeah, but it was not easy. I didn't say immediately okay because அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட he had a business idea. அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக I was his first survey. அப்படி தான் வந்துட்டு அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ he said, this is my mail ID. And if you're interested, நீங்கள் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ I just took his mail ID and I came because total strangers நம்ம ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட யோசிப்போம். And he was also gentleman enough not to share phone number or ask for a phone number. He just left a mail ID. So I just went back and I wrote him a mail telling that I don't think I'm the right person to join your organization. Maybe I'll refer a friend and சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோட ரெஸ்யூமே வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தேன். And almost after 2 months வந்துட்டு he dropped me a mail asking, are you still thinking or can I call அப்படின்ற மாதிரி. He asked before even I replied, he gave a call because that mail ID had my phone number. சரியா நான் வந்துட்டு ஃபைனலாக உங்களுக்கு ஒரு கால் பண்ணுறேன். If you are interested, we'll continue, otherwise we'll drop this idea. So I said, no, I'm not interested. I'm going to go do my PhD அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். And then he said, okay, fine, one coffee. I said, same cafe? I said, yeah, okay, fine. Where is that cafe actually? So it was அந்த cafe coffee day வந்து கிண்டி பார்க்க ஆப்போசிட்ல இருந்துச்சு அப்போ. So I just went to say no to him. It was a 45 minutes meet and then from there it became 3 hours. And when I went back home that night, I called and told him, okay, fine. எங்கள் வீட்டில் யாருமே பிஸ்னஸ் பண்ணது கிடையாது. எவ்ரி டே I'll work with you from 6 in the evening till 10 in the night. Every day, okay. So I told him, every day I'll work with you between 6 p.m. to 10 p.m. after my working hours with Redington. And I was still servicing my notice period. So that's how it started. So we started working together. We put the entire plan together. So அப்படி தான் டெவலப் ஆச்சு. That was very interesting for me. ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு விஷயம் நம்ம கண் முன்னாடி உருவாகுது அண்ட் எவ்ரிபடி இஸ் டிஸ்கஸிங் அபவுட் இட் அண்ட் புதுசாக இருக்குது. இந்தியாவில் அப்போ வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இல்லை. ஸோ எனக்கு வந்து பீங் அ மார்க்கெட்டிங் பர்சன், அந்த உள்ள ஒரு மார்க்கெட்டிங் பர்சனுக்கு வந்துட்டு ஐ திங்க் ஐ ஃபவுண்ட் இட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ தட்ஸ் த ஜர்னி ஸ்டார்டட். அண்ட்
About saying yes to being a, business partner. How was that journey? நான் அப்போ வரைக்குமே என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, சரி ஓகே நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஒன்ஸ் நம்மளோட அப்ளிகேஷன் த்ரூ ஆயிடுச்சுன்னா, வில் கோ டு சிங்கப்பூர் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸ்லோலி திங்ஸ் ஸ்டார்டட் ஃபாலிங் இன்டு பிளேஸ் அண்ட் ஐ நெவர் நியூ தட் ஐல் பிகம் த கோஃபவுண்டர் அன்டில் வி வென்ட் டு இந்தியா ஃபைலிங்ஸ் ஆஃபீஸ் போயிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு கீழே வரோம் நாங்கள். த ஃபர்ஸ்ட் திங் ஹி ஆஸ்க் மீ வாஸ், சரி ஐ வாண்ட் டு ஆஸ்க் திஸ் டு யூ. எஸ் கேளுங்க, would you like to be my co-founder அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் சே திஸ், இட் வாஸ் அ வெரி நான் எதிர்பார்க்காத ஒரு மூமெண்ட் அது. ஸோ நான் உங்ககிட்ட அதான் சொன்னேன், ஒரு பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பையனை நான் லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால் கூட எங்கள் ஃபேமிலியில் ஒத்துப்பாங்க. இது பிஸ்னஸ், இது எங்கள் வீட்டில் யாருக்குமே இது என்னன்னே தெரியாது. அண்ட் ராஜ் இஸ் ஃப்ரம் யூஎஸ் அண்ட் த ஏஜ் கேப் விச் வி ஹேட், எவ்ரி திங் ஃப்ரம் அ டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர், டேக்கிங் ஹிம் ஹோம். It was a Vinayaga Chaturthi that day, introducing him to my parents and him proposing to become, I mean, Your business partner. him asking me if I can join his business and everything was totally out of fairy tale for me. So you guys didn't file that day. No, we didn't file that day. We came back, அம்மா அப்பா கிட்ட கேட்டுட்டு. அண்ட் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு விஷயம் நடந்துச்சு. My father brought all his friends and we met Raj in the same coffee shop. அண்ட் உங்கள் பாஸ்போர்ட் நாங்கள் பார்க்கலாமா, உங்களோட ப்ரூஃப்ஸ் நாங்கள் பார்க்கலாமா, நீங்கள் யாருன்னே தெரியல. சச் innocent parents who wanted to make sure everything was all right and everything. So yeah, it was all funny. இதெல்லாம் வந்து funny side of the story, but still my parents told me one thing, like anything you decide in your life, அதுக்கு நீ தான் பொறுப்பு. Any outcome because of this decision நீ தான் ஃபேஸ் பண்ண போகிற. ஸோ இட் இஸ் அப் டு யூ வாட் யூ வாண்ட் டு டூ இன் யோர் லைஃப். இதை வந்து எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ் படிக்க ஆரம்பிக்கும் போதுலேருந்தே எங்கள் ஃபேமிலியில் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. both my parents used to say this. Very nice, very So nice. I made this decision that okay fine, I'm going to do this. செஞ்சு பார்ப்போமே என்ன போ. லைஃப் பார்ட்னர் ஃபைன் பண்றதை விட பிசினஸ் பார்ட்னர் ஃபைன் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. வாட்ஸ் யுவர் டேக் ஆன் தட்? See, you have to have the right kind of people with you. I find it very difficult when any ஒரு பர்சன் தப்பாக ஆனாலும் நம்மளோட விஷன்லேருந்து எல்லாமே வந்துட்டு it gets spoiled. So having the right team who understands your vision, who keeps pushing you ups downs எல்லாத்துலேயுமே நம்ம கூட இருக்கிற அந்த 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 கோர் டீம் நம்மளை சுற்றி வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் வை when you start a business பொறுமையாக பண்ணலாம், கரெக்டான பீப்புள் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பண்ணலாம், அவசரமாக எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ தட் இஸ் மை லேர்னிங் ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் வென்ச்சர். That's so nice. So can we talk and shift our focus to womanhood? Okay. How do you see womanhood as, not just in business but in everyday life, in everything that you do? Okay. So anybody who spends time with me more than ஒரு 10 minutes மேலே they'll easily say பொண்ணு கூட இருக்கிற மாதிரியே இல்லை, பையன் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஐ திங்க் ரீசெண்டாக தான் வந்து ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் திஸ் womanhood. Like I think I was so busy in the last 10 years that I didn't have any time to stop and take these small moments to enjoy in life. All of a sudden I'm feeling all nice and I want to feel like a woman. And நீங்க ரீசெண்டாக பார்த்துருந்தீங்கன்னா I've started falling in love for anklets and all. இதெல்லாம் ஏன் நமக்கு இவ்வளோ லேட்டாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு தெரியல. How many pair of anklets do you I have? think I have 4 or 5. Four or five I have. Like I've started buying them frequently. Anybody who asks me enna veno, I'm like golus veno. So I just got you an anklet, so I was having second thoughts. Yeah. I just love them. Thank you so much. I just love them. And தலையில இந்த பூ வச்சுக்கிறதுல இந்த சாரி கட்டிக்கிறதுல இந்த to making yourself look beautiful. God has blessed you with so much beautiful aura. So why not enjoy it? So that is womanhood to me. And apart from that, after my sister had her children, so I feel like mom than her. So that's totally a different feeling being a woman, and it comes naturally to you to nurture. Whenever people ask you when is your turn, every how are you tackling it? There is a social stigma that once you finish off your school you have to go to college, after college you have to go to work, once you got a job you have to get married immediately.
So how are you handling the pressure, and what do you want to say to a lot of women out there ஓகே. who are going through all of these things? ஸோ டு லாட் ஆஃப் விமன் அவுட் தேர் இந்த கொஷனுக்கு எஸ் நோ அப்படின்னு சொல்கிற அந்த பவர் வந்து நம்ம கையில் இருக்குது. நோபடி கேன் ப்ரெஷர் யூ அண்ட் கெட் யூ மேரிட். ஒரு பாயிண்டில் நம்மளை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னா ஐ திங்க் யூ pretty மச் ரெடி ஃபார் தட் மேரேஜ். பட் இஃப் யூ ஸ்டாண்ட் ஸோ ஸ்ட்ராங், இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு இது சரியாக படலை, இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் என் லைஃப்பில் நான் ரெடியாக இல்லை அப்படின்னா யூ ஷுட் பி very strong about it. இல்லை நான் mentally, emotionally, physically I must be ready to bring a person into my life to have that beautiful relationship. ஸோ அதுக்கு வந்து நம்ம தயாராக இல்லை. ஸோ அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். எனக்கு வந்து கரியர் வந்து ப்ரையாரிட்டியாக இருக்கலாம், இல்லை நான் இன்னும் படிக்கணும் அப்படின்றது ப்ரையாரிட்டியாக இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும். இல்லை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இன்னும் லைஃப்பை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. பட் தென் திஸ் மேரேஜ் பிகம்ஸ் சம் கைண்ட் ஆஃப் அ கம்பல்ஷன் when it comes to families. ஸோ ஸ்டில் டேக்கிங் த டெசிஷன் ஸ்டில் வித் த கேர்ள். So ஸோ அந்த இடத்துல வந்து ஐ திங்க் இட்ஸ் அப் டு யூ டு டேக் தட் கால். நோ மேட்டர் ஹூ புட்ஸ் ப்ரெஷர் ஆன் யூ, யூ வில் நோ he is the right person. இவங்க கூட இருந்தால் லைஃப் நல்லா இருக்கும்னு நமக்கு ஒரு மொமெண்ட் தோணும். ஸோ விச் இஸ் யூ ஃபர்ஸ்ட், த பர்சன் நெக்ஸ்ட், ஸோ தட் யூ கேன் என்ஜாய் தட் ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த மொமெண்ட் எப்போ தோணுதோ அப்போ பண்ணிக்கிட்டா போதும். so generally வந்து there is a social thing. Once you finish the college அப்படின்றப்போ work. Once after marriage, then there is a social stigma to have a baby immediately. Yeah. அதுக்கு what's your say? Okay, once again, it's independence decision, and being women, I think you take that call. If you're ready for having a child, good. If you're not ready for having the child, which is also good. But one thing which we have as women is that biological clock ticking. இந்த வயசுக்குள்ளே குழந்தை பிறந்துருச்சுன்னா உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது, குழந்தை ஹெல்த்துக்கும் நல்லது, அண்ட் அவங்க ஃப்யூச்சருக்கும் நல்லது. அவங்க பின்னாடி ஓடி ஆடி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுறதுக்கான எனர்ஜி நமக்கு இருக்கணும். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் how your body and mind is going to have a take on this decision. What would be your one word advice to people who want to quit their jobs and start off something new? I would say business is not for everybody. Business is not easy. பயமுத்தத்துக்காக சொல்லலை. It requires a different kind of a mindset, and it's definitely very very difficult. You're going to have all the tough times in this world, but then if you're a person who think you can bear everything, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துப்பேன், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் this is what I want to do in my life ன்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா then don't go back. It is going to get difficult, more difficult, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிட்டே தான் போகும் when it comes to business. So there is no easy way becoming an entrepreneur. ஸோ அது இருக்கும் தான். அண்ட் ஆன் தி அதர் சைட், இஃப் யூ ஆஸ்க் மீ, நான் பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு நான் பிஸ்னஸ்குள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டால், ஒன்ஸ் அகேன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் கைண்ட் ஆஃப் அ ஃபேமிலி பேக்ரவுண்ட் யூ ஹேவ், வாட் கைண்ட் ஆஃப் அ ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் யூ ஹேவ். ஏன்னா ஒரு பேசிக், அதாவது நீங்கள் காலையில் எழுந்தால் சாப்பிடணும், உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கணும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பென்சஸ், பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் கூட உங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியல அப்படிங்கும்போது பிஸ்னஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஹாவ் அ bare minimum base from where you can start your entrepreneurial journey. It will definitely be helpful to a lot of people who's watching this. Yeah. And other than this success milestone and everything, have you ever had the 2 a.m. moment? ஐயோ பயமாக இருக்குது, என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நல்லா போகுமா, அந்த மாதிரிலாம் தோணியிருக்கா? The loneliness every entrepreneur goes through. Definitely. Even this morning I had that moment. So it is, I think, part and parcel of this entrepreneurial journey where எப்போ என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது. நம்ம பிளான் A B Cன்னு வச்சுருந்தோன்னா அது XYZல தான் நிற்கும் எப்பயுமே. ஸோ ஆல்வேஸ் பீங் ப்ரிப்பேர்ட் is something which I'm learning right now. இன்னும் நம்மளை விட சீனியர் மென்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் பேசும்போது how did you overcome this அப்படின்லாம் கேட்டோன்னா they'll be like over time பழகிடும், இப்போ அப்படி தான் இருக்கும், போக போக சரியாயிடுமா, இல்லை it's going to get difficult, but then you will know how to handle things. ப்ரெஷர்லேருந்து எட்ட நின்று பாரு when you make a decision. So always
அந்த ஒரு கோர்க்குள்ளேருந்து வெளில வந்துட்டோம்னா யூ வில் ஃபைண்ட் மோர் ஆன்சர்ஸ் தேன் பீயிங் இன் த கோர் ஆஃப் த ப்ராப்ளம் அண்ட் தென் ரேதர் தென் பீயிங் இன்சைட் த ப்ராப்ளம் ஒரு ஸ்டெப் எடுத்து வெளியில் வச்சுட்டு அங்கேருந்து பார்க்கும்போது அந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் ஆகும். ஐ திங்க் தட் இஸ் வாட் ஐம் இன் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். ஐம் ஸ்டில் நாட் தேர். ஏன்னா எவ்ரி டே இஸ் அ நியூ ப்ராப்ளம். இட்ஸ் நாட் த சேம் ப்ராப்ளம் which we face. So handling everything, I think we are in the process of learning. ஒன்ஸ் இந்த ப்ராப்ளம்க்கு இப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சா உடனே இமீடியட்டாக அடுத்த ப்ராப்ளம் வந்து ஆமா. So when somebody is starting something new, I'll be at least able to tell them இதெல்லாம் விட்டுடு, இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் பண்ணா மாட்டிப்ப, இந்த இடத்துல இந்த மாதிரி யோசி, ரொம்ப வேகமாக போகாத, ஸ்லோ பண்ணு, ஸோ இதை இந்த மாதிரி பண்ணலாமே, இதை இன்னும் லீன் பண்ணலாமே, எதுக்கு இவ்வளோ இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் எல்கேஜி க்ராஸ் பண்ணிட்டோம், இப்போ அடுத்து வந்து யூகேஜி போயிட்டுருக்கோம். அண்ட் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் வந்து 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டாங்க. ஸோ வி ஆல் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் டு சால்வ் அண்ட் கீப் க்ரோயிங். கேன் யூ டெல் மீ அபவுட் ஒன் woman who has changed the perspective about part-timer, one woman who has been benefited by part-timer, something that is very deep? Okay, the actual purpose of starting part-timer was not on the day I had this vision for part-timer. I thought, okay, fine, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், இந்த பிஸ்னஸ் வந்து இவ்வளோ ரெவென்யூ நம்ம 5th இயரில் நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம், இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்க போகுது. ஸோ இட் வாஸ் ஆல் இன் த அப்பர் லேயர் ஆஃப் வாட் எவர் ஐ வாஸ் திங்கிங், not knowing the actual impact which this particular model can create in the market. One day I got a call from my friend and அவங்க என்ன சொன்னாங்கன்னா, I have a cousin sister, she is a victim of domestic violence, still அவங்க வந்துட்டு அவங்க இன்லாஸ் பிளேஸில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஜாப் கிடச்சா நல்லாயிருக்கும். That's all he said. So same day I had a requirement for 4 hours ஒரு ஜாபுக்கு. நான் என்ன பண்ணேன், இவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஷி வாஸ் ஸோ ஸ்கேர்ட். நான் வீட்டில் என்ன சொல்லிட்டு வருவேன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் பயமாக இருக்குது. ஷி ஹேட் அ 10-year-old son. ஸோ ஐ செட், நோ, ட்ரை பண்ணி பாருங்கள், தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, see how you feel. மறந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் அவங்கள கனெக்ட் பண்ணிவிட்டு எம்ப்ளாயர் கூட கனெக்ட் பண்ணி நான் மறந்துட்டேன். ஐ ஹேட் அதர் ஒர்க்ஸ் டு டூ. ஸோ தட் டே சேம் நைட் அரௌண்ட் 11 o'clock I got a call, unknown number. I got a call and she said, Saranya, thank you so much for this job. இன்றைக்கி என் கையில் 800 rupees இருக்குது, நான் வீட்டுக்கு போயிட்டு என் பையனை கூப்பிட்டுக்கிட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். இத்தனை நாள் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து நான் வந்து நான் தாங்கிக்கிட்டதே வந்துட்டு என்னோட குழந்தைக்காக தான். அண்ட் எனக்கு இதுலேருந்து எப்படி எக்ஸிட் ஆகுறதுன்னு எனக்கு தெரியல. பட் டுடே இந்த 800 rupees வந்துட்டு ஹேஸ் given me that confidence that I can survive. So I'm going to go pick up my son and go to my mom's place. எனக்கு அந்த ஃபோன் வச்ச பிறகு தான் எனக்கு புரிஞ்சது, ஒரு நாளைக்கு ஈஸியாக நம்ம 1000 rupees செலவு பண்ணிடுறோம், வெளில போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஒரு 1000 rupees ஈஸியாக செலவு பண்ணிடும். பட் அந்த ஒரு 800 rupees ஒரு உமனோட லைஃப்பில் எவ்வளோ முக்கியமான விஷயம். அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுன்றது எவ்வளோ வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, என்னால் ஒருத்தவங்களை எதிர்த்து பேச முடியும் in a very wrong situation where I don't have to go through it. அப்போ அந்த காசு வந்து எனக்கு அந்த ஒரு சப்போர்ட் கொடுக்குது அப்படின்னா, ஐ ஃபெல்ட் so many people should get benefited out of it, not just because of one particular reason. நான் படிக்கணும்னு ஆசைப்படுவேன், பட் ஃபேமிலியில் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, பட் ஐ ஹேவ் த கெப்பாசிட்டி டு earn அப்படின்னா why not பார்ட் டைமாக. எனக்கு வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தேங்க் காட் ஐ ஹேட் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ குட் சப்போர்ட் ஃபார் மை மாம்ஸ் ட்ரீட்மெண்ட். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? If I had an extra income and that income can help me take care of my mom's medical bills, why not part-timer? ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லேயும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துட்டு I found a purpose for people, and that's when I truly realized எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பிஸ்னஸில் நம்ம இருக்கோம். It is not just career, it's not just creating a business, not feel proud, no, I'm not feeling proud of being an entrepreneur, but எத்தனை பேருக்கு இதனால ஒரு பெனிஃபிட் கிடைக்க போகுது. ஸோ தட் ஆக்சுவலி மேட் மீ ஈவன் மோர் ரன் ஃபாஸ்டர். இன்னும் அந்த ஒரு ட்ரைவ், அந்த ஒரு ஸ்ட்ரென்த், ஐ ஃபவுண்ட் ஸ்ட்ரென்த் இன் ஃபைண்டிங் மை ஆக்சுவல் பர்பஸ். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் part-timer, and that's why I'm still doing part-timer, and this will be the only reason I'll be continuing to do what I'm doing. What is one lesson that
success or even failure taught you that that you can still remember and go back to revisit? I still don't know what is definition of success and failure. Yes, அது நம்ம நிறைய வந்து we have come across. So failure is not the end. You learn from it, you don't repeat it, you try not to repeat it, and do the best so that you don't find yourself in the same situation again. So failure, I take it, I look at it as a learning. And success வந்து இன்னும் definition of success எனக்கு இன்னும் தெரியல. The day I'm able to at least create ஒரு 2 lakh happy family, that is, maybe that is my target for being successful, I think. இன்னும் அது போறதுக்கு ரொம்ப தூரம் இருக்கு. Yeah. So my next question is, how do you define success? Is it only about your professional life, or does it have any part in your personal life? Whether finding love or getting into relationship, or I don't know. I'm just asking. I'm just curious. Now, to me, success is வெளியிலலாம் எதுவுமே கிடையாது. உள்ளே தான். இன்னைக்கு நான் எழுந்திருக்கும் போது ஹாப்பியாக இருக்கேனா, I try and find peace in whatever I do. I try and find happiness in whatever I do. அதை நம்ம பண்ணிட்டோம்னாலே more than enough. Like you being normal, you being happy, and you're not being toxic. That by itself is more than enough. I look at it as my personal success. And apart from that, business success la vandite, I think I'm not the one who's supposed to say I'm successful. And the point ku varumbodhu, I think the whole world will turn around and say you've become successful. So adukku no, there's a long way is what I think. So nice. So if if life and part-timer goes as per your plan, where do you see yourself 10 years from now? Okay. அவ்வளோ லாங் பிளான்லாம் எனக்கு இல்லை. Okay, 5 years from now. 1 year from now. அதுவே வந்துட்டு பெரிய விஷயம் in business. But then the thing is, like I want more people to get benefited out of a platform like this. A platform which doesn't look at it just as a business, but also which creates impact in the society, benefiting so many people, so many families who can have a good heart, a good hearty happy meal, ஒரு நல்ல எஜுகேஷன் அவங்களால ஏற்படுத்திக்க முடியுது, to uplift themselves, to uplift their lifestyle. அது நம்மளால பண்ண முடிஞ்சிட்டாலே it is a very big success for me. So that is what I look at. Do you think that tier 3 city people will get benefited from part-timer? Part-timer is a platform which I want to reach every corner of India. I want every people to get benefited because India has an imbalance with respect to career. ஏன்னா ஒரு ஸ்டேட் வந்து ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஸ்கில்டாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது my idea of actually bringing part-timer to India was அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவலாக இருக்கணும். Every person in any corner of India should have an opportunity of their own likes and dislikes. அவங்களுக்கு பிடிச்ச கரியர், அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களால ஒரு ஜாப் எடுத்துக்க முடியணும் அப்படின்னா this platform can facilitate. So that was the idea of actually bringing in part-timer to India as a gig platform where we see futuristic or career change we are seeing right now which India is undergoing. So that is what I wanted to do and that's what I'm doing. Oh, it was really lovely talking to you, Saranya. My pleasure. My pleasure, Anvisha. Thank you so much. So nice. It made me rethink some of the things that I had in mind actually. Okay, like? I was confused about the co-founder thing and all. Okay. The story, it was very nice, It's actually a fairy tale, Yeah. When it comes to business, it's always very serious, When I see it, okay, fairy tales do exist in business as well. Yeah. I had the feeling. And your co-founder is very important. Your founder or co-founder. Either அது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஈவன் டில் டேட் பீப்புள் ஆஸ்க் மீ வை டு யூ ஒர்க் வித் த சேம் செட் ஆஃப் பீப்புள். நீங்கள் வேறு யாருனா ட்ரை பண்ணலாம். லைக் நத்திங் ராங் இன் ஒர்க்கிங் வித் சம்மன். நான் ஏற்கனவே வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ நத்திங் ராங் இன் ஒர்க்கிங் வித் another new person. பட் இந்த அளவுக்கு ஒருத்தவங்களால இவ்வளோ தூரம் என்னோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் என் கூட இருக்க முடியும் அப்படின்னா தட் கிவ்ஸ் யூ தட் கான்ஃபிடென்ஸ். இவங்க தான் என்ன வேணால் பண்ணலாம்ப்பா. That is a team you have formed. So
you should be very careful in choosing The right the people. right people. Be it your company secretary, be it your accountant, be it your any core people, especially your core team. ஏதோ ஒரு பிரச்சனைனா விட்டுட்டு யாரும் ஓடி போயிடக்கூடாது. இஃப் தே ஃபைண்ட் அ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, வி ஆல் ஃபைண்ட் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நாட் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படிலாம் இல்லை, பட் தென் ஐ ஸ்டில் ஸ்டக் டு சம்படிஸ் விஷன். ஐ பிலீவ் இன் திஸ் பர்சன்ஸ் விஷன் when we started that venture. ஸோ அந்த பிலீஃப் அது ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது வந்து நம்மளோட பார்ட் ஆஃப் அவர் ஜேர்னி இன் தட் விஷன். ஸோ அதை யார் கிவ் அப் பண்ண மாட்டாங்க, யார் நம்ம கூட இருப்பாங்க அப்படின்றது முக்கியம். Do you think that, you know, everything that happened around part-time or Raj and everything, is it destiny nu ungalku feel agudha illa how do you feel it? Yeah, now if I look at it, definitely it's destiny for me. I don't know how many people would have had this opportunity to meet with a stranger and do business together and grow from there to where I am today. You know, I kind of feel that I have to give credits to that person who has given me that opportunity to become an entrepreneur. Very nice. Yeah. Hope I meet him someday. Definitely. And also, you know, families to support what you're doing. Other than destiny, you know, for your parents to understand what you want to do. How was the convincing process actually? ரொம்ப ஈஸியா இருந்ததா இல்ல? நான் தான் சொன்னேன்ல, வீட்டுக்கு புதுசா ஒருத்தவங்களை கூப்பிட்டு போயிட்டு இல்ல கூப்பிட்டு போனோடனே they, you know, they met him in a cafe again and finalized. So அந்த அளவுக்கு ஈஸியா முடிஞ்சிருச்சா இல்ல அது ஈஸியாலாம் முடியல. ஐ திங்க் தே பிலீவ்ட் இன் மீ. சரி, ஓகே, ஷி இஸ் டூயிங் சம்திங். அவங்களுக்கு தெரியும் அவங்க பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு தெரியும். லெட் ஷீ டிசைட். ஷீ ஸ்டில் யங், ஷி கேன் ஸ்டில் எக்ஸ்ப்ளோர் திங்ஸ். நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரதை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல தேவை வெரி கிளியர். ட்ரை பண்ணு, ஓகே பிடிச்சிருக்குன்னா நீ பண்ணு, இல்லை கஷ்டமாக இருக்குன்னா ஆஸ் ஃபேமிலி வி ஆர் ஹியர் டு சப்போர்ட் யூ. ஸோ தட் அது எல்லாருக்கும் கிடச்சிருச்சுன்னா நல்லாயிருக்கும். Other than this, how is it spending time with your niece? Niece and nephew, I have both of them. It's so good. வீட்டுக்கு போனேன்னா அந்த ஹாப்பி ஃபேஸஸ், they run to you and come and they make the whole day stress go away. You know, it's so beautiful with them. How old are they actually? One is 2 years old and another one that's is so 5 years old. So yeah, both are really young, but it's so much fun to have them around. Yeah. And one more thing is, நிறைய பேர் எஸ்பெஷலி விமென், யூ நோ, தே சே நீ பண்ணிகிட்ருக்க, எனக்கும் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஐ விஷ் ஐ குட் டூ வாட் யூர் டூயிங். ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் த யூ பெட்டர் டிசைட் இஃப் யூ வாண்ட் டு டூ இட், யூ டூ இட். விஷ் பண்ணிட்டே இருக்காதீங்க. பண்ணணும்னு ஒரு விஷயம் ஆசைப்பட்டுட்டீங்களா, the chances of doing it is very பண்ணணும்னு ஒரு விஷயம் ஆசைப்பட்டுட்டோமா செஞ்சு பார்த்துடணும். நீங்கள் செஞ்சால் தான் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற சொசைட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக தோற்றுருவாங்க, தோக்கட்டும் பார்த்துக்கலாம், தோக்குற அன்னைக்கு நம்ம சொல்லுவோம் அதுக்கு தான் சொன்னேன் பண்ணாதேன்னு சொல்லிட்டு. நம்மளை சுற்றி நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. பட் நம்ம ஒரு விஷயம் செஞ்சு அடுத்த லெவல் போகும்போது சொல்லிகிட்டே இருந்தா பாரு இந்த பொண்ணு பண்ணிட்டா. ஸோ ஐ ட்ரூலி வாண்ட் டு ஆல் தி விமென் அவுட் தேர் who want to do something or the other in their life, இவங்க என்ன சொல்லிடுவாங்களோ அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ அப்படிலாம் யோசிக்காமல் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்த செஞ்சு பார்த்துருங்க. I want you to give that try. உங்களுக்காக பண்ணுங்க. It's really nice. Yeah. That's a good note to end the show with. Thank you so much, Saranya, once again. Thank you so much for having me here. Thank you. The pleasure is all mine. Thank you. Yeah. So thank you. If you find this video really interesting, share it to someone who wants to see this, because through you, you know, this video will reach someone who has to hear it. You know, thank you. Let's meet on another episode with another guest. Thank you.